மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். இந்த டாகை வெளியில் கூட்டு போனோம், ரோட்டில் கூட்டு போனால் 4 பேரை கடிச்சிடும். அதனால் அந்த டாக்கு மசில் போட்டு தான் எல்லோரும் கூட்டு போனோம். இப்போ சென்னையில் ரூல் வந்திருக்கு, மசில் ரூல் வந்திருக்கு. காரணம் வந்து இம்ப்ராப்பர் ஓனர்ஷிப்னால. அது அந்த டாகுக்கிட்ட நேச்சுரலாக பிறந்த விஷயம் கிடையாது. சரியா? யாரை பார்த்தாலும் கடிக்குன்றது தப்பான புரிதல். ராட்வைலர்ஸ் டேஞ்சரஸ் ஃபார் சில்ட்ரன், தப்பான புரிதல். ராட்வைலர்ஸ் வந்து ஃபேமிலிஸ்க்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸ், அக்ரெசிவ், தப்பான புரிதல். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேமிலி டாக்ஸ் ராட்வைலர்ஸ். கரெக்டான ஹேண்ட்லிங் இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க தான் இந்த டாக்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வாங்காதீங்க. நோ, ஸ்ட்ரென்த் வந்து உங்களுடைய காம்னஸ்லையும் உங்களுடைய லீடர்ஷிப்லையும் இருக்குது. ஸ்ட்ரென்த் வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் இல்லை. இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். யானையை கோயிலில் வச்சு வளர்க்குறாங்கல்ல, யானையை வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டும் வச்சு நம்பி வளர்க்குறாங்களா? ஒரு பாகன் வந்து அவருடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டும் வச்சு தான் யானையை கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த அங்குசம் இருக்குல்ல, அந்த அங்குசத்தை காலுக்கு முன்னாடி வச்சுட்டு அப்படியே அந்த 4 காலுக்கு நடுவில் படுத்து தூங்குகிற பாகன்கள் இருக்காங்க. அது வந்து ட்ரஸ்ட்.